ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ முருகர் கோவிலுக்கு போறோம். அருளும் அன்பும் இணைந்த ஒரு பக்தி பயணம். இதோ நம் அன்பு சிறுவர்கள் பாட்டும் சந்தோஷமுமாய் வேலவனை காண விரைகிறார்கள். ஆனாலும் தெய்வ தரிசனத்திற்கு முன் ஜீவகாருண்யம். வழியில் பசியோடு நிற்கும் பசுக்களுக்கு தாங்கள் புல்லை எடுத்து அன்போடு ஊட்டி மகிழ்கிறார்கள். பிற உயிர்களின் மீது காட்டும் இந்த கருணையே முதல் கடவுள் தரிசனம். மனமும் உடலும் ஒரு சேர தயாராக கருணையின் வாசல் திறக்கிறது. கோவில் வாசலில் அமர்ந்திருக்கும் 2 முதியவர்களிடம் பொருள் கொடுப்பதை விடவும் ஒரு கனிவான வார்த்தை கொடுத்து நலம் விசாரிக்கிறார்கள். அந்த அன்பான பேச்சால் நெகிழ்ந்த முதியவர்கள் மனதார வாழ்த்துகிறார்கள். சிறுவர்கள் கோவிலுக்குள் அமைதியாக சென்று முதலில் முழுமுதற் கடவுளாம் தும்பிக்கையாழ்வாரை வணங்குகிறார்கள். அடுத்து கருவறையில் மின்னும் ஆபரணங்களுடன் காட்சியளிக்கும் வேலவன் முருகனை பக்தியுடன் வணங்கிவிட்டு வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலிக்கும் கல்யாண முருகனையும் பார்த்து பரவசமடைகிறார்கள். தரிசனம் முடிந்த பின் ஒரு அமைதியான இடத்தில் கண்களை மூடி தியானிக்கிறார்கள். தொடர்ந்து கோவில் யானைக்கு வாழைப்பழம் கொடுத்து யானையிடம் ஆசி பெற்று தானியங்களை இறைத்து வானிலிருந்து வரும் பறவைகளுக்கும் உணவளிக்கிறார்கள். அன்புதான் உலகை ஆளும். மேலும் கோவில் மண்டபத்தில் நடக்கும் பரதநாட்டியத்தை பார்த்ததும் அவர்களும் தாளத்திற்கேற்ப அழகாக ஆடுகிறார்கள். அங்கே மயிலோன் முருகனின் வாகனமான மயில் தோகை விழித்து ஆடும் அந்த அழகிய காட்சியை கண்டதும் சிறுவர்களுக்கும் சந்தோஷம். மயிலின் நடன அசைவுகளைப் போலவே அவர்களும் ஆனந்தமாக ஆடி மகிழ்கிறார்கள். வெளியே வரும்போது பூக்கூடையை தவறவிட்ட முதிய பாட்டிக்கு உதவி செய்து அன்போடு பேசி மகிழ்ந்தார்கள். அன்பும் சேவையும் முடிந்த பின் கோவில் மடப்பள்ளியில் சுடச் சுட கிடைக்கும் அந்த தித்திப்பான சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை வாங்கி கொண்டு வந்து ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து ருசித்து சாப்பிடுகிறார்கள். அருளும் அன்பும் நிறைந்த இந்த தெய்வீக பயணம் முடிவடைந்தது. மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் வேலவன் முருகனை வணங்கிவிட்டு கிடைத்த ஆசிகளை சுமந்து கொண்டு வீட்டை நோக்கி திரும்புகிறார்கள். இந்த அன்பு பயணம் தொடரும். பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.